அண்மைச் செய்தி. தமிழகத்தில் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைக்கும் விவகாரம் தொடர்பாக 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைப்பதற்கான நிதியை 8 கோடி ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிடரி நாப்கின்கள் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோருடைய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு உள்ளது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தமிழகம் முழுவதும் அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்காக தனியாக 5 கோடியே மாணவிகளுக்காக சுமார் 5 லட்சம் ரூபாய் வீதம் 8,55,00,000 ரூபாய் செலவில் தனி ஓய்வறைகள் கட்ட உள்ளதாகவும் பள்ளிகளுக்கு நாப்கின்கள் இயந்திரங்கள் பொருத்துவதற்கான விவரங்கள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அரசு கல்லூரிகள் மாணவிகளுக்கு தனியாக ஓய்வறை அமைப்பதற்கான அந்த 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்கீடு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.